ரக்ஷித் வந்து இந்த படம் ரிச்சி படம் பார்த்தோன்னா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சீன் 1 2. ஆமாம், நம்ப மாட்டான் நடுவில் கேப். கிளைமேக்ஸ் எல்லாமே அந்த படத்தில் இல்லை. கிளைமேக்ஸ் இட்ஸ் நியூ கிளைமேக்ஸ் படம். இன்டர்வல் கொஞ்சம் வேற கேரக்டர். ரக்ஷித் பார்க்கும்போது இங்கே எல்லாம் ஏண்டா ரீமேக் ரைட்ஸ் வாங்குனீங்கன்னு கேட்பேன். எதுக்குடா இந்த படத்துக்கு இதுக்கு நீங்கள் ரீமேக்னு சொல்லாமலே இருக்கலாம். The end of the day, I said, பரவாயில்ல ஒரு சான்ஸ் எடுக்கலாம். I'd rather be imperfect with your voice than be a mismatch with somebody else. பிரச்சனையே இல்லை. ட்ரோல் பண்ண இவனை தானே ட்ரோல் பண்ணுவாங்க எனக்கு. Hi Gautam, hi Niven. Welcome to Cinema Express's show, not just an interview. Nice, Dev. Thank you for having us on the show. Not at all. So, தமிழ்ல பேசலாம்ல? கண்டிப்பா. Okay, sure. Come about. எப்படி நீங்க மீட் பண்ணீங்க? உங்களுடைய ஃபர்ஸ்ட் அங்க இருந்து இது ஒரு 3 or 4 years ago இவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஒரு இப்போதான் ஓம் சாந்தி ஓஷானா ஷூட்டில் இருந்தார் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது. அப்போ தான் நேரம் முடிய அந்த தமிழில் ஒரு சின்ன ஒரு பேர் இருந்தது இவருக்கு. அந்த டைமில் தான் நான் தட்ஸ் த டைம் ஐ மெட் ஹிம். ஸோ அந்த டைமில் he wasn't a star. He wasn't a star. With due respect to you. ஸோ அப்போ மீட் பண்ணி ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணேன். பிடிச்சிருந்தது அவருக்கு, பண்ணலான்னு சொல்லியிருந்தார். பட் அப்போ நமக்கு இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது நமக்கு அப்போ அமையல. அப்போ அந்த கொஞ்சம் அந்த பீட்சா அந்த ட்ரெண்டில் வந்து இருக்கும்போது எங்கே போய் கதை நரேட் பண்ணாலும் இந்த 1 கோடிக்கு பண்ணுறீங்களா அது அட்லீஸ்ட் பரவாயில்ல, இல்லை 1 கோடிக்கு பண்ணுறீங்களா 1.5 கோடிக்கு பண்ணுறீங்களான்ற ஒரு அந்த டைமில். ஸோ இவரும் கிளியராக இருந்தார். இல்லை அந்த மாதிரி எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்குல்ல, டக்குன்னு படம் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணலான்னு, இல்லை இப்படி தான் பண்ணோன்ற ஒரு எய்ம் இருந்தது. இவருக்கும் அப்படியே இருந்தது. ஸோ சார் வெயிட் பண்ணலாம், அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. மீன்வைல் நிறைய பிளாட்ஸ் நானும் டிஸ்கஸ் பண்ணேன் அவர்கிட்ட. நிறைய பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குது பாருங்க. நான் அவரும் டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ அவர் சென்னைக்கு வரும்போது மீட் பண்ணுவோம், நான் கொச்சிக்கு போகும்போது அவரை மீட் பண்ணுவேன். அப்படியே ஒரு சின்ன ஒரு பாண்ட் இருந்தது. ஸோ ஒரு டைமில் எப்போ சொல்லியிருந்தார், நெகட்டிவாக எல்லாம் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா கேரக்டருன்னு. ஸோ இப்போது இந்த கன்னடா ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. என்னுடைய ஃப்ரெண்டு கன்னடாவில் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு ஃபிலிம் உளிதவரு கண்டந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன் இப்படி பார்த்தேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆமாம். ஆனால் நீங்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லைன்னு நான் எங்கேயுமே சொல்ல. ரீமேக் நீ ஏன் சொல்ல மாட்டேன்னா, சீன் ஃபார் சீன் ரீமேக் கிடையாது. இது ரைட்ஸ் வாங்கிட்டு நியர்லி 10 months we invested on rewriting itself. அதாவது நியர்லி 1 year உட்காந்து ரீமேக்கு யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. எடுத்தோமா வந்து அடாப்ட் பண்ணோமா, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தான். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகவே இல்லை. அந்த ஃபிலிமுடைய யூஎஸ்பி சோல் பெஸ்ட் பார்ட்ஸ் என்னமோ அது ரீட்டைன் பண்ணிக்கிட்டோம். பாக்கி தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்செல்லாம் நான் பண்ணல. என்னுடைய விஷன் ஆஃப் ஒரு சினிமாவுக்கு என்ன சேஞ்ச் தேவைப்படுதோ அது நான் பண்ணேன். எவ்ரி டிராஃப்ட் வி வுட் கோ பேக் அண்ட் ஃபோர்த். எல்லா டிராஃப்ட்டுமே படிப்பார். படிச்சு 3-4 வருஷம் முன்னாடி நீங்கள் சந்திக்கும் போது பேசுனீங்க இல்லையா? ஆமாம் படம் இல்லை. ஆமாம். அந்த படம் இந்த படம் கிடையாது. கிடையாது 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 கிடையாது. அது absolutely not at all. This is like Mars and Venus. ரெண்டுமே வேற வேற கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் டெரிட்டரிஸ் ஆல் டுகெதர். ஸோ நான் உங்களை கேட்குறேன், அந்த டைம்ல யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப் டூயிங் அ ஃபில்ம் இங்கே. பிரேமம்லாம் இன்னும் வரல. ஸோ சவுத் இந்தியா வாசன்ட் obsessed with you yet. பட் இப்போ அதெல்லாம் வந்துருச்சு. நவ் யூ ரீச்ட் a different stage as an artist. இந்த டைம்ல இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் வாட்ஸ் கெப்ட் யூ கோயிங் இவரை பொறுத்த வரைக்கும்? அந்த டைம்ல நீங்க முடிவு பண்ணது என்ன, இந்த பாண்ட் உங்களுக்குள்ள தட் யூ டிசைடட் தட் யூனோ இது பண்ணி இன்னும் கௌதமோட நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்? He always talks very sensibly. So அதுல தான் ஏமாந்தார். And he talks very serious about the film. ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எல்லாமே அதுக்குள்ள குவாலிட்டி இருந்தது. சும்மா ஒரு தமிழ் படம் பண்ணதுக்கு ஏதாவது சேர்த்து that it was not a formulated kind of script. Script totally on the different arc. But still it's a commercial, but it's different. Okay. So I like this guy. This is something new. He's sensible.
he wanted to do something different. That's the way I am also, and I always want to do something different and sensible and sort of things. So somehow அந்த ஒரு bond வந்தது. இந்த ரிச்சி படம் இந்த கன்னட படம் ரீமேக் பண்ணதுக்குன்னா he gave me ஒரு DVD கொடுத்துறாங்க. அது I saw the film and I like அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அப்படியே அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே இப்படி லைக் how I can do அந்த படத்துடைய ஹீரோ அந்த படத்துடைய ஹீரோ அந்த படம் லைக் written director and acted by ரக்ஷித் செட்டி ரைட். இப்போ ரெண்டு பேருக்குமே நல்ல ஃப்ரெண்டு வேறு அவர். ஓகே. ஸோ எவ்ரி பாயிண்ட் ஸ்கிரிப்டிங் ஆகட்டும் சஜஷன் ஆகட்டும் இவரு சொல்லுவார் ரக்ஷித் கேளு இது கேளு என்ன என்ன தமிழில் வச்சு எடுக்கலாமே அப்படின்ட்டுலாம் அவர் கேட்கலையா? யாரு? ரக்ஷித் தான். ரக்ஷித்துக்கு தனி பிளான் இருக்கு. ஓகே. ஸோ and he doesn't want to just remake it. ரீமேக்னா ரொம்ப ஈஸி இல்லை. அந்த சீன் இருக்கு, ஷார்ட் இருக்கு, என்ன லென்ஸ் எல்லாமே தெரியும். அது அப்படி இருந்தால் போதும். He wanted to do his version of that story. But அது ஒரு dangerous slope இல்ல when you decide to tinker with material that's already done so well. Yeah, it's little. இது ஆல்ரெடி மக்களால் வரவேற்கப்பட்ட ஒரு படத்தை நம்ம மாத்துறோம் அப்படின்னும் போது எதை மாத்தணும், எதை வச்சுக்கணும். It is walking on thin ice, but that's what excited us both. அதாவது சீன் டு சீன் ரீமேக் பண்ணோன்னா அதுக்காக நிறைய ஆக்டர்ஸ் வேறு ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, வேறு டைரக்டர்ஸும் இருக்கிறாங்க. சரி, அவருக்கும் அதில் வந்து எடுத்து இங்கே பண்ணோன்னா இல்லை ப்ரோ அது நான் தட்ஸ் நாட் மீ, எடுத்து அப்படி பண்ணுறதுக்கு தட்ஸ் நாட் மீ ஆல்சோ. ஸோ ஐ டோல்ட் ஆல் திஸ் டு ரக்ஷித் அண்ட் ஹி வாஸ் டபுள்லி ஹாப்பி வென் ஐ டோல்ட் இம் த சேஞ்சஸ். அதாவது இதுதான் நம்ம ஃபில்மு, இது நான் யோசிச்சிருக்கலாம் ஆஸ் அ ஃப்ரெண்ட் தான். ரக்ஷித் வந்து இந்த படம் ரிச்சி படம் பார்த்தோன்னா இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் சீன் 1 to. ஆமா, நம்ப மாட்டான் நடுவுல கேப். கிளைமேக்ஸ் எல்லாமே அந்த படத்துல இல்ல. கிளைமேக்ஸ் இட்ஸ் a new climax for this film. இன்டர்வல் வேற கேரக்டர். ரக்ஷித் பாக்கும்போது இங்க எல்லாம் விசிட் ஏண்டா ரீமேக் ரைட்ஸ் வாங்குனீங்கன்னு கேப். எதுக்குடா இந்த படத்துக்கு இதுக்கு நீங்க ரீமேக் சொல்லாமலே இருக்கலாம். இல்ல பட் soul is his only. ஓகே. நான் அங்கிருந்து ஒரு ஸ்டெப் எடுத்துன்னு போனேன் அவ்வளோதான். பிளாட்ஃபார்ம் எல்லாமே அவர் ரக்ஷித் பண்ணி வச்சுட்டாரு. நானும் இன்னும் அது ஒரு புது டைமென்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். And you mentioned I think இன்னைக்கு early on the audio thingல that தமிழ் படம் எனக்கு ரொம்ப நாளா பண்ணணும்னு ஒரு ஆசை அப்படின்ட்டு. ஏன் உங்களுக்கு பிடிக்கும் தமிழ் சினிமா? ஏன் ஒரு படம் பண்ணணும்? ஏன் தெரியல, ஆனா அவ்வளோதான். நான் சின்ன வயசு முதல்ல தமிழ் படம் நிறைய பார்க்குவாங்க. அப்போ அது பார்த்து இங்கே இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது இதெல்லாமே தெரியல. இது இட்ஸ் a big industry. ஸோ இங்கே வந்து ஒரு படம் பண்ணணும் ஸ்கேல் கண்டிப்பாக ஒரு விஷயம். ஸ்கேல் it's a big scale and the audience are much larger audience in Tamil Nadu. Right. அப்போ கண்டிப்பாக அங்கே இருக்கும்போது இங்கே வந்து ஒரு படம் ஒரு ஆசை எல்லாம் ஐ திங்க் எவ்ரி ஹீரோ அண்ட் ஹீரோயின் have to do with Tamil. ஸோ அந்த மாதிரி and in between நேரம் happened, that was a bilingual. அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் பண்ணணும் ஸ்கிரிப்ட் வந்தது, ஆனால் எனக்கு எதுவுமே எக்ஸைட்டிங் தோணல. நேரம்க்கு அப்புறம் I see. At the time there was a time in which the horror films was a ட்ரெண்டா இருந்தது. I think அது இன்னமும் ட்ரெண்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது அந்த ஹாரர் அது I don't know, it doesn't excite me. I think 3-4 scripts came of horror. They released also. One of them did well. Two of them were super hit. Okay. I don't regret. No. Okay. இது ஓகே சொல்லிருக்கலாமோ? இல்ல வெறும் அங்கே படம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால ரொம்ப இருக்குல்ல. பட் வாட் ஐ ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங் இல்ல, நீங்க நினைச்சிருக்கலாம் மேபி நேரம் பண்ணும்போது இது ஒரு பைலிங்குவல் ஆப்வியஸ்லி தமிழ் சினிமால மேபி இது ஒரு நல்ல ஒரு பேரை எடுத்து கொடுக்கும், இது this could work for me both here and there, இது தமிழ் சினிமால என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படின்னு. Interestingly enough, what did that for you was a Malayalam film. Was a Malayalam film? Prema did that, gave that effect. ஒரு பியூரான மலையாள படம் பண்ணும்போது அது திடீர்னு எல்லாம் பார்த்து we can't plan anything. இப்போ நேரம் பண்ணும்போது நான் அல்ஃபோன்ஸும் என்ன நினைச்சேன்னா இது அங்கேயும் நல்லா மலையாளத்தில் நல்லா ஓடும், இங்கேயும் நல்லா ஓடும். ஆனால் அது சென்னை நடக்கிற ஒரு கதை, ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது, அப்போ இங்கே நல்லா ஓடும். ஆனால் இங்கே நல்ல ஒரு நேம் கிடைச்சது அந்த ஃபிலிமுக்கு. பட் இட் பிகேம் ஏ சூப்பர் ஹிட் இன் மலையாளம். இங்கே அவ்வளோ ஹிட் ஆகல, ஆனால் மேட் நேம் லைக் நேரம் பாப்புலர் அந்த மாதிரி வந்தது.
So we are both were little, not happy with the result. Yeah. அதுக்கப்புறம் we thought next we'll do a Malayalam film, and we thought that will be a good feel good film, a film which people will like it. நல்ல songs இருக்கு, humor இருக்கு, அப்படி இப்படி போகணும், இது இருக்கு. And அது எந்தோ ஆச்சு, like it became something else. Yeah. That's something which we never planned. And it became a big hit in Tamil Nadu. So imagine we thought this will happen with Neram. Yeah, exactly. It happened with another Malayalam film, so we can't plan it. He's planning everything. இதுல ஒரு டெம்ப்டேஷன் இல்லையா, இந்த ஃபில்ம் ஒரு பைலிங்குவலா பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருந்தது. to cater to his market. டெம்ப்டேஷன், pressure இருந்தது. Purely business reasons. From a producer's angle, everybody will say that no, illa adu உங்களுக்கு அங்க ஆடியன்ஸ் இருக்கு, get more business and money. இல்ல இது பண்ணனும்னா உள்ளி தமிழ். ஆனா நேரம் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். Like to do direct two films, it's like exactly like directing two films. Right. So அந்த மாதிரி பிரஷர் வந்துருந்தா he will commit suicide. ஒரு டைம்ல அப்படி ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அந்த இதுல. பட் என்னன்னா பேஸ் எப்பவுமே இருந்தது, இல்லை வேண்டான்னு. பட் ஒரு டைம்ல சரி பண்ணிடலாம் வா அப்படின்னு இருந்தோம். பட் தென் அகேன் ஈவன் he went back to status quo. லைக் இல்லை நான் சொல்கிறேன் உனக்கு கஷ்டம் ஆகும் வேண்டான்னு. சரி ஓகே நீ எடு முடிவு. So அந்த ஒரு போட வேண்டிய வேலைன்றது ஒரு was that sort of daunting? No, not at all. I mean, if you find out oxygen is only available in, I don't know, Chromepet, you will go there, right? That is filmmaking. இதுதான் தேவைப்படுது இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்குன்னா அது நம்ம பண்ணி தான் ஆகணும். நான் இன்னும் பெரிய டைரக்டர் கிடையாது, இல்லைங்க அது எப்படி அப்படி ஒர்க் பண்ணல அதெல்லாம் சொல்ல முடியாது. சாப்பாடு போடுவீங்களா, சரிங்க வருங்க, பட் அந்த ஒரு இதில் தான் இருந்தோம். பட் ஐ திங்க் ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் நேரம். ஸோ அது ஒரு பர்சனல் கம்ப்ளைண்ட் அவர் ஒன்றும் சொல்ல, அது வந்து லெவல் ஹெட்டடாக தான் சொன்னார். இல்லை இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ரெண்டு பண்ணும்போது இப்போது ஒரு ஜீல் இருக்கும் பண்ணிடலான்னு இறங்கி 4, 5, 6வது நாளில் வந்துட்டா இட் வில் மெஸ் அப் தி சிஸ்டம். இதில் ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கா? இந்த படம் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தமிழில் ஒரு ரிலீஸ், அண்ட் திஸ் இஸ் பின் யுவர் டிசைர் ஃபார் a while now, தமிழில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு are you conscious of your stature as an actor, the hype surrounding you? இந்த விஷயங்கள்லாம் பாதிக்குமா நீங்க எடுக்கிற decisions? ஏன்னா about selecting films. Absolutely, yeah. About doing a film like this. Yeah, I used to think about this. No, about doing did you have that thought process for Richie? அல்ல that ஆமா ரிச்சி செலக்ட் பண்ணும்போது இது எதுவுமே யோசிக்கல. I just want to do that character. இந்த படம் பண்ணணும் அவ்வளவுதான். அது எப்படி we can make it practical. Remaining let's think about after the shooting. Let's make this film happen. என்ன what about this character? அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? ஏன் இவ்வளவு ஒரு சரி ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கு இந்த கேரக்டருக்கு. எனக்கு நெகட்டிவ் ஷேட் ஆக்ட் பண்ற ரொம்ப பிடிக்கும். I always want to do act as villain. It's not a villain with pure heart. I just want a villain with a bad heart, the proper villain. Yeah. So somehow, I think that's the thing which hooked to that character. The actors generally சொல்ற விஷயம் இல்ல இது ஒண்ணு. எனக்கு villain ஆகணும், villain play பண்ணனும். All of us like Dexter இல்லையா அந்த மாதிரி. We want to let the serial killer in us outside. So but actually அதை விட என்னன்னா is negative and all character கண்டிப்பா இல்ல. பட் என்னன்னா பயங்கர ஒரு ஃப்ரீ ஸ்டைலான ஒரு பர்சனாலிட்டி அந்த கேரக்டர். அப்சல்யூட்லி நோ பிளானிங் இன் லைஃப், என்ன வேணா பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அதில் நிறைய பயங்கரமான ஒரு ஃப்ளாம்பாயன்ஸ், வாக்கிங் லைக் யூ டோன்ட் கேர் ஹூ ஓன்ஸ் தி வேர்ல்ட், நாட் சேயிங் ஐ ஓன் திஸ் வேர்ல்ட் ஆர் யூ டோன்ட் ஓன் திஸ் வேர்ல்ட். இட்ஸ் லைக் சேயிங் எனக்கு கவலையே இல்லை, யார் வேணா வந்து இது எந்தன்னு சொல்லிக்கோங்க. நான் எனக்கு எது ஞாபகப்படுத்துதுன்னா அந்த Premamla, the college portions, because at the time there was a carelessness about his character. There was, but immediately he falls into love as well. Does, yeah. Which binds you. Idhula appadi onnume illa. There is a girl who might like him, avarku adha pathila kavalaye illa. Na ibdida pa idudha ibdida irpa. Adhe or attitude adhe or attitude da film fulla carry பண்ணுவாரு. So I think that is what எனக்கு டக்குனு அது தோணித்து. நான் அந்த டீசர் பாக்கும்போது it's a neo-noir film. Is it? No, it's... Why are they calling it that? No, I don't know. It's nowhere in the noir, neo-noir, no. Okay. Not really, not at all. Idhula or style or a particular emphasis madri. Irukku, but that's... அது வந்து just new forms of cinematography and writing and editing and all that நம்ம ட்ரை பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இவருக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் சினிமாட்டோகிராஃபியில் போகும், வேற ஒரு கேரக்டர்ஸ்க்கு
ஸோ நாலு இல்லை 5 ப்ரைமரி கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு டைப் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி அடாப்ட் பண்ணோம். ஸோ ஒருத்தருக்கு ஏர்தன் மியூசிக் மட்டும் தான் ப்ளே பண்ணோம், இன்னொருத்தருக்கு வெஸ்டர்ன் ஃப்ளாம்பாயன்சி இவருடைய கேரக்டருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து 80s இருந்த ஒரு லவர் பாய் மியூசிக். ஸோ ஒன்றுக்குமே அந்த ஒரு பேட்டர்னில் போயிருக்கிறோம். பட் நோவேர் நியர் noir or anything. And as I understand it, while சில பேர் கூட பேசிட்டு இருந்தேன், people who watch more Malayalam films than I have, பேசிட்டு இருக்கும்போது they were telling me that நிவின் நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா பாய் நெக்ஸ்ட் டோர் ரோல்ஸ் பண்ணுவாரு. he is not scared to let the heroine, for example, have a more powerful character. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. But now people are actually cheering. I mean, I noticed that there's a lot of cheering going on every time camera அப்படி கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல நீங்க அப்படியே வாயில இருக்கிற பாக்க அப்படி துப்பிட்டு அப்படி திரும்பிட்டு அப்படி நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். And that's quite far removed from a boy next door image, if you know what I'm saying. Be a Roman in Rome. தேவைப்பட்டுச்சு இந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த மாதிரி. அதனால தான் அந்த ஃப்ளாம்பாயன்ஸ் எல்லாம் பண்ணோம். And ஒரு emphasis on heroism, if I can call it that. Yeah, but if you see the trailer, you'll realize the teaser was to grab eyeballs. Okay. We did that. Okay. So now we have mellowed it down with the trailer. உங்களுக்கு அந்த படத்தோட காலேஜ் போர்ஷன்ஸ்ல பிடிச்சதுல okay, we'll give you some of that ன்ற மாதிரி. ஏதோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். And நீங்க டப் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல உங்களுக்கு. And what was that like? Are you that comfortable in Tamil speaking, or do you have to பேசுறதுக்கு okay, I can communicate Tamil, I can understand Tamil. ஆனா இது டயலாக் வரும்போது டயலெக்ட் எல்லாமே கரெக்டா இருக்கணும்ல. ஓகே, இது நீங்க ஒரு தமிழனா பேச முயற்சி பண்ணீங்களா இல்ல பரவாயில்ல கொஞ்சம் இந்த மலையாளம் இன்ஃப்ளெக்ஷன் இருந்தா பரவாயில்லன்ற? தமிழனா தான் பேச முயற்சி பண்ண ஒரு படம் தான் இது. Okay. And was that hard for you to get that out of? It is not hard, it's bloody hard. Yeah, but the thing is, so are most things, like நிறைய எஃபர்ட் போட்டாரு. At the end of the day, we were nearly satisfied with what we got. Because என்னன்னா அந்த கேரக்டர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு எங்களால் வந்து அந்த எக்ஸாக்ட் இது ரீக்ரியேட் பண்ண முடியல. சரி, தி எஃபெக்ட், த டிசைர்ட் எஃபெக்ட் வந்து எங்களால் ரீக்ரியேட் பண்ண முடியாதுன்ட்டு நீங்கள் ட்ரையே பண்ணல. 6-7 வாய்ஸ் வச்சு ட்ரை பண்ணோம். ஃபுல் ஃபிலிம் ட்ராக்ஸ் எடுத்துருக்கிறோம். அண்ட் 5-6 ஆஃப் த பெஸ்ட் வாய்ஸஸ் அவங்களே நம்ம ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தோம். இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட்லேயே கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க, இது இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லி அவன்லாம் கேட்டால் ஏன் டப்பிங்கெல்லாம் ஆடிஷன் வைக்கிறீங்க, யாருங்க நீங்கள்? ஸோ அந்த மாதிரி பண்ணி, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ செட் பரவாயில்ல, ஒரு சான்ஸ் எடுக்கலாம். ஐட் ரேதர் பி இம்பர்ஃபெக்ட் வித் யுவர் வாய்ஸ் தேன் பி அ மிஸ்மேட்ச் வித் சம்படி. பிரச்சனையே இல்லை, வரவேற்பு தாங்க தமிழ் சினிமா. எனக்கு நம்பிக்கையாக இருந்தது. சரி, ட்ரோல் பண்ண இவனை தானே ட்ரோல் பண்ணுவாங்க எனக்கு. அண்ட் இந்த கிராஸ் கொலாபரேஷன்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல இப்போ. அப்சல்யூட்லி. ஒரு ஆக்டர் இந்த ஸ்டேட்ல இருந்து, ஒரு டைரக்டர் இங்க இருந்து. ஐ மீன் தட்ஸ் நாட் நியூ ஃபார் யூ ஆப்வியஸ்லி. ஈவன் இன் மலையாளம் ஃபிலிம் லைக் பிரேமம், அதுல கூட தமிழ் மென்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் தி டீச்சர் வாஸ் ஃப்ரம் தேர். பட் அதையும் தாண்டி ஒரு இளையராஜா பாட்டு கேட்குறோம், அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றது. You have to wake up to collaboration. It's going to be the biggest thing of the future. And I think we are just waking up to that. That's what I would like to believe. எதனால இப்போ நிறைய நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது என்ன இப்போ has the industry shrunk to I don't know. accommodate everyone in one big circle? I would like to believe that you are putting boundaries around everything else in life and beginning to realize that art is the only thing that doesn't have boundaries. We cross language barriers, you know. Like I am born to a Malayali father and a Tamil mother, born and brought up in Bangalore. So Tamil, Malayalam, Kannada is 33%. And I am in Chennai and I am making a Tamil film which is the remake of a Kannada film with a Malayalam hero. ஆமா, கிராஸ் பண்ண 4 லைன் தெலுங்கு மட்டும் தான் மிஸ்ஸிங். தெலுங்கு அதான், அதுவும் எப்படியாவது எடுத்துட்டு வந்து ஜிகே ரெட்டி சார் தெலுங்கு, அதுதான் ஏதாவது. ஸோ அதுதான் பியூட்டின்னு நினைக்கிறேன். ஸோ there are people who believe other things as well, you know, old school. So what are you most looking forward to as far as இந்த படம் இங்க வெளியாகிறது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கா? Expectation is like of this film, Richie. ஆமா,
பப்ளிசிட்டி நல்லா வரணும். அது ஐ மீன் அது இருக்கு, படம் நல்லா போகணும், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும். பட் மோர் ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஒரு you don't strike, okay, you're probably not that calculative, I suppose, with your films, are you? Yes, but not like so idu na pandrena inda karanathukaga idu ennoda good entertainment. Ultimately good entertainment. It should be good cinema. Okay. No, I don't plan the film because with the film what I can I don't think that way. Okay. No, இந்த படம் ஹிட் ஆச்சுனா இந்த சான்சஸ் எல்லாம் இருக்கு. அதனால இந்த படம் பண்ண அப்படி இல்லை. இந்த படம் is scriptful, let's do it and let's face what comes to it. Bring it on. இது பண்ணா இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணனும் அந்த மாதிரி இல்ல. இப்போ நான் ஒரு தமிழ் ஸ்கிரிப்ட் கேட்டா நல்லா இருக்கு, சோ இங்க பண்றேன் அப்படின்றாரு. And even when அதாவது நான் இவர்கிட்ட ஸ்கிரிப்ட் 4 வருஷத்துக்கு முன்ன நரேட் பண்ணும்போதே வந்து I was not the first. அப்போவே நிறைய பேர் நரேட் பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் நான் ஒரு இங்கேருந்து போய் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண ஒரு தமிழ் டைரக்டர் கிட்ட தான் இவர் நம்பரே வாங்கினேன். இப்போ அவர் வந்து என்ன கேட்பாரு, சார் நிவின் இங்கே இருக்கார், கொஞ்சம் சொல்ல முடியுமா, போய் மீட். ஸோ நிறைய பேர் நம்பர் கொடுத்துட்டு 2 பேருடைய உயிர் தப்பிச்சிருக்கோம். எந்த அந்த 2 பேர் அப்போவே நிறைய பேர் வந்திருந்தாங்க கேட்குறதுக்கு. ஸோ அந்த 4 இயர்ஸில் இன்னும் நிறைய பேர் போய் மீட் பண்ணாங்க. நிறையது he came close to doing also, but I think sometimes it's just destiny that this happened to be the first. இந்த ரீமேக்லாம் பண்ணும்போது இந்த பாஷையில இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் ஜெனரலா பரவாயில்ல. நான் மீட் பண்ணோம், ஒரு 4 பேரை மீட் பண்ணோன்னு இருக்கிறேன். அது என்ன யார் அப்படி சொல்றது? ஒரு கிளாசிக் ஃப்ரேஸே இருக்கு, தமிழ் அடாப்டட் ஃபார் தமிழ் சென்சிபிலிட்டிஸ். அதுல நம்பிக்கை எல்லாம் ஏதாவது இல்லைங்க, சுத்தமா இல்லை. அடாப்டட் ஃபார் சினிமேட்டிக் சென்சிபிலிட்டிஸ். Whether it's accepted or rejected, December 8th we'll know. But adapted only for cinematic sensibilities. அவ்வளோதான். இப்போ அந்த கேரக்டர் நிவின் அப்படின்ற ஆக்டர் ப்ளே பண்ணும்போது இவருக்காக சில விஷயங்கள் அடாப்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் ஏதாவது இருந்ததா? அந்த மாதிரி எதுவுமே அவரும் கேட்கல. அந்த மாதிரி எதுவுமே நானும் எழுதல. பட் ரசிச்சு சில விஷயங்கள் different actors come with different strengths and weaknesses, right? So அதுக்காக இல்லைங்க, அவரும் அந்த மாதிரி ஒன்றும் கேட்கல, நானும் பண்ணல. அதான் ஆனால் ரசிச்சு சில சீன்ஸ் வந்து நான் எழுதினேன். இது நல்லா இருக்கும் நிவின் அவர் பண்ணும்போது. இப்படி இப்போது 30th மினிட்ல இது சொல்ல வச்சிடலாம், 45th மினிட் இதுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கட்டும், நல்ல ஒரு ஃபீல் இருக்கும்ன்ற ஒரு இதில் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணேன். ஓகே. அதையும் தாண்டி வந்து இந்த டைலாக் இருந்தால் இது பொள்ளாச்சியில் ஓடும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. While we were talking about cross collaborations and all this, you're also doing a film with Trisha, who's now making her debut in a Malayalam film, right? So, and what's that film like? How's that? It's a romantic. Oh, can I answer that? Yeah, kandipa. It's a dysfunctional love story. It's the first one that he's doing. I see. Okay. Dysfunctional love story. Yeah. Appa nalla vela. Very very uber cool dysfunctional love story. Already exposure to that film. Dubbing அதுக்கு வந்து ஷூட்டிங் டைம்லலாம் மீட் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஸோ ட்ரெய்லரில் இந்த டேஷ் அண்ட் டேஷ் டேஷ்னு ஒன்று சொல்கிறீங்களா? அது என்ன? ஆமாம், சொல்லுங்கள். அப்படின்னா there's a story which I'm narrating in the film. இந்த படத்துக்குள்ள ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு பிவோட்டலான ஒரு பாயிண்ட்ல ஒரு சின்ன கதையை நரேட் பண்ணுறாரு இவர். அதுதான் crux of the film. அது அந்த கதையோட 2 கேரக்டர்ஸ் இருக்கு. And this guy is a little mad. Richie is little mad. So he named the 2 characters as Dash and Dash Dash. And it's about, Dash Dash coming to meet Dash and Dash to Dash Dash. It's a total mess story. So கதை முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ வாட்டி நிவின் பாலி டேஷ் அப்படின்ற வார்த்தை சொன்னாரு அப்படின்னு ஏதாவது பதில் கொடுத்தா. So that is a little confusing story. People will definitely get confused about Dash and Dash Dash. So that's something which but usually ஒரு சின்ன ரெஃபரன்ஸ், என் பேர் என்ன சரி டேஷ்னு வச்சுக்கோ, அதான் சொன்னேன். சரி 2 வாட்டி டேஷ்னு வச்சுக்கோ, டேஷ் டேஷ் டேஷ், அதை வச்சே ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் இந்த கிரேசி மோகனோட காமெடிலாம் சில டைம் வரும் இல்லையா, இந்த கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி. கன்ஃபியூஸ் பண்ணேன். இது அந்த ஃப்ளேவர்ல வந்திருக்கா என்னன்னு தெரியல. பட் பார்த்து எடிட்ல நிறைய பேருக்கு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆச்சு. என்னடா எதை எடுத்து எங்க போடுறது? ஓகே அது புரியுது, 3rd லைன் ஓகே புரியுது, 4th லைன் அப்ப போச்சுடா சொல்லுங்க. 4வது லைன்ல 8 வாட்டி டேஷ்னு சொல்றீங்களே, யாரடா அது டேஷ் டேஷ் டேஷ்? நோ, இப்படிதான் இருக்கணும் அது அப்படின்னு. On that happy note, thank you very much for taking the time. Thank you so much.